வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான விஷயம்தான் இது. நம்மளோட காலை வெயிலுக்கும் நம்ம ராத்திரி தூக்கத்துக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. வாங்க அந்த சீக்ரெட் என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? நாள் முழுக்க வேலை செஞ்சு உடம்பெல்லாம் அசதியா இருக்கும், மனசு ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா பெட்ல போய் படுத்தா மட்டும் தூக்கம் கண்ண காட்டுல கூட இருக்காது. யோசனைகள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்பவே கடுப்பான ஒரு மொமெண்ட் அது. இதுக்காக தூக்க மாத்திரைகளை தேடி ஓடுறதுக்கு முன்னாடி இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு சிம்பிளான செலவே இல்லாத ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு நீங்க பெருசா மெனக்கெடவே தேவையில்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அட இவ்ளோதானான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, வாங்க இந்த தூக்கமில்லாத இரவுகள் அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இது வெறும் தூக்கம் வராதது மட்டும் இல்லைங்க. அடுத்த நாள் முழுக்க நம்மள ஒருவிதமான சோர்வுலையும் தவிப்புலையுமே வச்சிருக்கோம். ராத்திரி படுத்தா மட்டும் மனசு எங்கெங்கேயோ அலைப்பாயும். மணிக்கணக்கா இப்படி அப்படின்னு புரண்டு படுவோம். கடைசியில காலையில எந்திரிக்கிறப்போ யாரோ அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல சரி வேற வழியே இல்ல, தூக்க மாத்திரையாவது போட்டு பாப்போம்னு ஒரு யோசனை வரும். இப்போ அந்த சர்ப்ரைசிங்கான சொல்யூஷனுக்கு வரும். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நம்மளோட ராத்திரி நேர பிரச்சனைக்கு தீர்வு காலையில இருக்கு. ஆமா, காலையில நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் நம்ம ராத்திரி தூக்கத்தையே மாத்த போகுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த தீர்வு வேற எதுவுமே இல்ல, காலை வெயில். என்னது, காலை வெயிலுக்கும் ராத்திரி தூக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம் தானே யோசிக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான அறிவியல் இருக்கு. நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. முதல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் கிளாக் பத்தி பார்ப்போம். ஆமாங்க, நம்ம மூளைக்குள்ள இயற்கையாவே ஒரு அலாரம் செட் பண்ணிருக்கு. அதுதான் நம்மள தினமும் கரெக்டா இயங்க வைக்குது. இதுக்கு சயின்ஸ்ல பேரு சிர்காடியன் ரிதம். பெருசாலாம் யோசிக்காதீங்க, சிம்பிளா நம்ம வீட்டு அலாரம் மாதிரி தான். இந்த அலாரம் தான் எப்ப முழிக்கணும் எப்ப தூங்கணும்னு நம்ம உடம்புக்கு சிக்னல் கொடுக்கும். ஆனா இது பேட்டரியில ஓடாது, வெளிச்சத்தை வச்சு தான் இயங்கும். காலையில சூரிய வெளிச்சம் கண்ணுல பட்டாதான் மூளைக்கு சிக்னல் போகும், டே பொழுது விடிஞ்சிருச்சு எழுந்துரு அப்படின்னு. அந்த சிக்னல் நம்ம பாடி கிளாக்கை சரியா செட் பண்ணோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எழுந்ததும் மொபைலை நோண்டுறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ளூ லைட் மூளையை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம பாடி கிளாக்கே காலி பண்ணிடுது. இப்போ நம்ம உடம்பே தயாரிக்கிற ஒரு நேச்சுரல் தூக்க மருந்து பத்தி பார்க்கலாம். இதை நம்ம உடம்போட ஸ்லீப் ஸ்விட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பேரு தான் மெலட்டோனின். இது ஒரு ஹார்மோன். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நம்ம உடம்புல தூக்கத்தை ஆன் பண்ற ஒரு ஸ்விட்ச் மாதிரி இது வேலை செய்யும். இப்பதாங்க மேட்டரே இருக்கு, நல்லா கவனிங்க. காலையில சூரிய ஒளி உங்க கண்ணுல பட்ட உடனே இந்த மெலட்டோனின் உற்பத்தி நின்னுடும். அதனால தான் நீங்க ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா ஃபீல் பண்றீங்க. அதே சமயம் நம்ம மூளை ஒரு டைமரை ஸ்டார்ட் பண்ணிடும். கரெக்டா 14ல இருந்து 16 மணி நேரம் கழிச்சு, அதாவது ராத்திரி நேரத்துல அது தானா மெலட்டோனினை சுரக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நமக்கு நல்லா தூக்கம் வருது. ஆக பாயிண்ட் என்னன்னா, ராத்திரி நல்லா தூங்கணும்னா காலையில வெயில்ல நிக்கணும். சிம்பிள். சரி, தியரி எல்லாம் ஓகே. இதை எப்படி பிராக்டிக்கலா பண்றது? வாங்க இதை உங்க புது மார்னிங் ருட்டீனா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். 1, காலையில எழுந்திருச்சு 1 மணி நேரத்துக்குள்ள வெளியே போகணும். 2, குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அந்த வெயில் உங்க மேல படணும். 3வது, ரொம்ப முக்கியம், கூலிங் கிளாஸ்லாம் போடாதீங்க, ஜன்னல் வழியா பார்க்காதீங்க, நேரடியா இயற்கையான வெளிச்சம் உங்க கண்ணுல படணும். சூரியனை நேரா பார்க்கணும்னு அவசியம் இல்ல, வெளியே இருந்தாலே போதும். ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். இந்த விஷயத்த ஒரு வாரம், வெறும் 7 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க தூக்கத்தோட குவாலிட்டியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கே தெரியாம தூங்கி போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? உங்க தூக்க பிரச்சனையை சரி பண்ண ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் போதும்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. முயற்சி பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.